உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Please stand with me. 1 Peter chapter 1 verses 8 and 9. 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிற போது இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிற இரண்டு காரியங்கள். ஒன்று, அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். முதல் நூற்றாண்டு வாசகர்களுக்கு அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. இந்த செய்தியை கேட்ட மக்கள், இயேசுவை பார்த்தவர்கள் சொன்ன செய்தியை கேட்டவர்கள் தான். ஆக இயேசுவை பார்க்காமலே அவரிடத்தில் அன்பு கூற துவங்கினார்கள். யாருன்னா அந்த சபையில் அமர்ந்திருந்த மக்கள். அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் அமர்ந்திருந்த மக்கள் இயேசுவை பார்க்காமல் அவரிடத்தில் அன்பு கூற துவங்கினவர்கள். அவரை தரிசிக்காமல் இருந்தாலும் கூட அவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள். இரண்டு காரியங்கள். ஒன்று, பார்க்காமல் அன்பு, பார்க்காமல் தரிசிக்காமல் விசுவாசம். இவை இரண்டையும் அவர்கள் வைத்தபடியினாலே அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்றால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆத்தும ரட்சிப்பு. அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற ஒருவரும் இயேசுவை பார்க்கவில்லை. பிசிக்கல் ஜீசஸை பார்க்கல. நோபடி பார்க்கல நாம். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிறவர்களில் ஏறத்தாழ எல்லோருமே இயேசுவிலே அன்பு கூறுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் அவரில் அன்பு கூறுகிறோம். அதோடு கூட அவரை தரிசிக்கவில்லை நாம், ஆனால் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த இரண்டு பண்புகளை உடைய மக்களுக்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பு என்கிற பலன். ஆத்துமா ரட்சிக்கப்படுவது அதுதான் பலன் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், காணாமல் இருந்தும் கடவுளிடத்தில் அன்பு, தரிசியாமல் இருந்தும் கடவுள் மீது விசுவாசம். இயேசு இதே வார்த்தைகளை சற்று வேறு வகையில் சொல்லியிருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்திலே தோமா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை அவர் கைகளில் உள்ள காயத்தை தொட்டு, அவர் விழாவில் உள்ள காயத்தில் என் கைகளை போட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று மற்ற சீஷர்கள் தோமாவிடத்தில் சொன்ன போது, நான் அவர் காயத்தை தொட்டு அவர் விழாவில் கைகளை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இயேசு வந்து நின்றார். மீண்டும் 8 நாளைக்கு பின்பு நின்று தோமாவை அழைத்தார். கமான், என் காயத்தை தொட்டுப்பார், என் விழாவிலே உன் கைகளை போடு. இதை கேட்டவுடன் தோமா சொல்லுகிறான், ஆண்டவரே, என் கடவுளே என்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ என்னை கண்டதினால், அதாவது உயிர்த்தெழுந்த என்னை கண்களால் பார்த்ததினால் விசுவாசிக்கிறாய். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னை பார்க்காமலேயே விசுவாசிக்கிறவர்கள், என்னை காணாமலேயே விசுவாசிக்க போகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை எடுத்து படிங்க. யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அந்த வினாடி துவங்கி அடுத்த சில நாட்களிலே இயேசு ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்று துவங்கி இன்று வரைக்கும் இயேசுவினுடைய பிசிக்கல் பீயிங், அதாவது பிசிக்கலா இருக்கிற ஒரு மனிதனாய் போல இருக்கிற இயேசுவினுடைய உடலை, மனிதனை ஒருவரும் பார்க்கவில்லை. Unless otherwise God himself, Jesus himself gave them the vision. இயேசுவே அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தால் ஒழிய வேறு ஒருவரும் பார்க்கவில்லை. அப்படி பார்க்காமல் அமர்ந்திருந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பார்க்கவில்லை, அன்பு கூர்ந்தீர்கள், நீங்கள் தரிசிக்கவில்லை, விசுவாசித்தீர்கள். இன்றைக்கு நாமும் பார்க்கவில்லை, தரிசிக்கவில்லை, அன்பு கூறுகிறோம்,
விசுவாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள், மிகவும் பாக்கியவான்கள். உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்க போகிறது? உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட போகிறது. ஆத்ம பலனாகிய ரட்சிப்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இதே வசனத்தை பவுல் இன்னொரு கோணத்தில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verses 7 இங்கிலீஷ்ல, verses 6 தமிழ்ல. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் எவைகளையும் பார்க்கவில்லை, கடவுளை பார்க்கவில்லை. பிதாவாகிய கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, எக்ஸப்ட் சன் ஜீசஸ். வேற யாருமே பார்த்ததே இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்தில் 33 ஆண்டுகள் மக்கள் பார்த்தார்கள். அதற்கு பின்பு ஒருவரும் பார்க்கவில்லை. நாம் எந்த கேடர்ல இருக்கிறோம்னா, பார்க்காமல் தரிசிக்காமல் விசுவாசிக்கிற அன்பு கூறுகிற கூட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் ஆத்ம பலனாகிய ரட்சிப்பை தருகிறார். உங்களில் எத்தனை பேர் இயேசுவில் அன்பு கூறுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் அத்தனை பேருக்கும் வசனம் இதுதான், உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆத்ம பலனாகிய ரட்சிப்பை நீங்கள் பெறுவீர்கள். முதலாவது, உங்களுடைய கடந்த கால பாவத்திலிருந்து ரட்சிப்பு. இரண்டாவது, பாவம் உங்கள் மீது வைத்திருக்கிறதான வல்லமையிலிருந்து ரட்சிப்பு. கடைசியாக இயேசு வருகிற போது பாவம் என்கிறதான ஒரு பிரசன்னத்தின் மீதிலிருந்தே ஒரு முழுவதுமான ஒரு ரட்சிப்பு. ஆகிய இந்த 3 நிலைகளை நீங்கள் கடக்க போகிறீர்கள். அதனுடைய துவக்கம் உங்கள் ஆத்மாவுடைய ரட்சிப்பு. பிரியமானவர்களே, பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினாலே என்ன வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது? யோவான் 3:16 என்றால் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. இது ஒன்று. இரண்டாவது, பிதாவாகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதன் வழியாக இயேசுவை குறித்த சத்தியங்களை இயேசுவை பார்க்காதவர்கள் அறிந்து கொள்ளும்படி விளங்கப்பட்டது. இயேசுவை பார்க்காதவர்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். மட்டுமல்ல, குமாரனை குறித்த வசனங்களை பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் வழியாக எழுதி வைத்திருக்கிறார். குமாரனாக இயேசுவை குறித்த வசனங்களை, வார்த்தைகளை, சொற்களை வேத வசனங்களாக எழுதி வைத்திருக்கிறார். இது மூன்றும் எதற்காக? பிதா குமாரனை அனுப்பினது, பிதா பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது, பிதா வேத வசனங்களை எழுதி வைத்திருப்பது குமாரனை குறித்து. ஏன் என்றால் இது மூன்றுமே அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை தேடி, ஒரு மணப்பெண்ணை தேடி, ஒரு மணவாட்டி தேடி. இதைதான் முதல் நூற்றாண்டு துவங்கி நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவுக்கான ஒரு மணவாட்டி. மணவாட்டி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி அல்ல. மணவாட்டி என்பது ஒரு சபை. அந்த சபையை கடவுள் தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த சபை எப்படி உருவாகும் என்றால், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளாய் இணைத்து கட்டப்பட்டு ஒரு சபையாக it will be presented to Jesus as a மணவாட்டியாக, மணப்பெண்ணாக. இது நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் நூற்றாண்டு துவங்கி இன்று வரைக்கும், இன்னும் உலகம் முடியும் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவ்விதமான அந்த ப்ராசஸ்ல தான் நான் ஒரு நாள் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே, அந்த மணவாட்டியாகிய சபையிலே இணைக்கப்பட்டேன். நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள் அவரவர்கள் காலங்களிலே. இன்னும் சில பேர் இணைக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அநேக மக்கள் உலகம் முழுவதும் இணைக்கப்பட போகிறார்கள் அந்த மணவாட்டி என்கிறதான சபையிலே. அப்படி இணைக்கப்பட்டு கடைசியாக அவர்கள் ஆத்ம ரட்சிப்பாகிய பலனை முழுவதுமாய் பெற இருக்கிறார்கள். ஆக அதற்கு துவக்கம் என்ன என்றால், காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவது, தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது. இதை விளக்குவதற்கு நான் பழைய ஏற்பாட்டில் இருக்க ஒரு அழகான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது you will understand many truths. என்னோடு கூட திருப்புங்கள். ஆதியாகமம்
24ஆம் அதிகாரம். இதிலே இந்த பகுதியிலே ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தேட சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறான். தன் வீட்டில் இருந்த ஒரு ஊழியக்காரனை. அந்த ஊழியக்காரன்ட்ட அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. என்ன சொல்றான்னா, நீ என் தகப்பன் வீடு ஆகிய நாங்கள் எங்கே பூர்வீகத்தில் இருந்தோமோ அங்கே போய் பெண் எடுக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, என் தகப்பன் வீட்டில் தான் பெண் எடுக்கணும். அங்க இருக்கிற வேற யாரும் வீட்டிலையும் எடுத்துடக்கூடாது. மூன்றாவது, நீ அங்கே இருக்கிற பெண் வரவில்லை எனில் என் மகனை அங்கே திரும்ப அழைத்து கொண்டு போகக்கூடாது. என் மகனை அழைத்து கொண்டு போய் எல்லாம் பெண் எடுத்து வராது. பெண்ணை கொண்டு என் மகனுக்கு வர வேண்டும். இந்த 3 காரியங்களை ரொம்ப அழுத்தமா சொல்லிதான் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது அவனுடைய ஊழியக்காரன், இந்த அதிகாரத்தில் அவனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை ஊழியக்காரனுடைய பெயர், ஆனால் ஒருவேளை எலியேசரா இருக்கலாம். 15ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பெயர் இருக்கலாம். அவன் என்ன பண்றான்னா, ஏறக்குறைய 1000 1200-300 கிலோமீட்டர் தூரமான இடம் அது. ஏனெனில் மெசொப்பொத்தேமியா என்கிற இடம் 10ஆம் வசனம் சொல்லுது. அவன் எழுந்து புறப்பட்டு மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் வந்து சேரலாம். மெசொப்பொத்தேமியான்றது என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற ஈராக்கில் இருக்கிறதான ஒரு பகுதி. ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிறதான ஒரு பகுதி. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஈராக்கில் இருக்கிற ஒரு பகுதியாகி அந்த மெசொப்பொத்தேமியாவில் தான் போய் பெண்ணெடுக்க போறாரு. ஏன்னா ஆபிரகாம் அங்கிருந்து வந்தவர். ஆக இந்த ஊழியக்காரன் அங்கே புறப்பட்டு போகிறான். அங்கே புறப்பட்டு போய் ஒரு பெண்ணை தேடுகிறான். யாருக்கு? தன் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு மணப்பெண். அவன் போய் சேருகிறான். சேர்ந்த வினாடியிலே அந்த ஊர் கிணற்று அருகில ஒரு பெண் வருகிறார். கன்னிப்பெண், திருமணமாகாத ஒரு பெண் தண்ணீர் முள்ள வருகிறாள். பிரியமானவர்களே, நீங்கள் குடிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? அதிகபட்சம் 2 கிளாஸ் 3 கிளாஸ். ரொம்ப தாகமா இருந்தீங்கன்னா ஒரு சொம்பு. இவ்வளவுதான் நம்ம குடிப்போம். ஒட்டகம் எவ்வளவு குடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒட்டகம் எவ்வளவு குடிக்கணும்னு நினைக்கிறீங்க? யூ கேனாட், உங்களால் சொல்ல முடியாது. 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்திற்கு ஒரு பெண்மணி கையில் இருந்த ஒரு குடத்தை வைத்துக் கொண்டு, அவளை அந்த நாட்டில் எவ்வளவு பெரிய குடம் இருக்கும்? மண் குடம். ஒரு குடத்தை வைத்துக் கொண்டு கிணற்றில் இறங்கி ஏறி தண்ணீர் கொண்டு ஊத்துகிறாள். கடினமாய் உழைக்கிற ஒரு பெண்மணி, தாராள குணம் படைத்த ஒரு பெண்மணி, 10 ஒட்டகங்களுடைய தாகத்தை தீர்க்கும் அளவுக்கான தாராள குணம் நிறைந்த ஒரு பெண்மணி. இந்த 2 காரியங்களையும் ரெபேக்காவுடைய வாழ்க்கையிலே இந்த மனிதன் தண்ணீர் கேட்பதன் வழியாக கண்டுபிடித்து விடுகிறான். மூன்றாவது, நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை பார்த்தா தெரியும். ஒரு வழிப்போக்கன், யாரென்றே தெரியாத ஒருவன் அங்கே கிணற்று பக்கத்துல நிக்கிறான். இந்த வாலிப பெண் தண்ணீர் முள்ள வருகிறாள். அவனை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் தண்ணீர் மொண்டு கொண்டு ஏறி போகிறான். இவன் தான் ஓடி போய் கேட்கிறான். She is very modest girl. She is not at all interested to see any man. She wanted to preserve herself as pure and virgin. கண்களால் கூட பார்த்து எந்த வலையில் விழுந்து விடுவதற்கு ஆயத்தமில்லாத ஒரு பெண். Very modest girl, very hard working girl, very gracious girl. இந்த 3 தகுதிகளை உடைய அந்த பெண்ணிடத்தில் தான் இந்த மனிதன் அடுத்தடுத்த சம்பாஷணைகளை கொடுக்கிறான். யாரு? இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். இதிலே நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் என்கிறதான ஈசாக்குடைய தகப்பன் இங்கே கடவுளாகிய பிதாவுக்கு ஒரு அடையாளம், பிக்சர். ஈசாக்கு என்கிற ஆபிரகாமுடைய குமாரன் பிதாவினுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்கிறதான குமாரனுக்கு ஒரு அடையாளம், பிக்சர். நீங்கள் இதை இப்படித்தான் பொருத்தி பார்க்க வேண்டும். இப்படி பொருத்தும் போது உங்களுக்கு தெரியும், காணாமல் இருந்தும் விசுவாசிப்பது, தரிசியாமல் இருந்தும் அன்பு கூறுவது என்கிற காரியங்களை. ஆனால் வேலைக்காரன் இருக்கிறான் அல்லவா, இவன் பிதாவாகிய கடவுள் அனுப்பின பரிசுத்த ஆவியானவருக்கான ஒரு அடையாளம். இந்த பெண் ரெபேக்கா இருக்கிறாளே, கன்னி பெண், கள்ளம் கபடம் இல்லாத பியூர் வர்ஜின் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கிரேஷியஸ் மாடஸ்ட் கேர்ள். ஷீ இஸ் a picture of மணவாட்டி, மணப்பெண், அதற்கான ஒரு அடையாளம். இந்த 4 காரியங்களும் இங்கே எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள். பிதா அனுப்பினார் இயேசுவை, இயேசு பிதா அனுப்பின வேலையை செய்து முடித்தார். அதை இந்த உலகம் முழுவதற்கும் அறிவிப்பதற்கு பிதா பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்.
அவர் சொன்னதை கேட்ட அத்தனை மக்களும், விசுவாசித்தவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது ஆத்ம ரட்சிப்பாகிய பலனை அடைய போகிறார்கள். ஆபிரகாம் ஊழியக்காரனை அனுப்பினான். ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே கேட்க போகிறார்கள் அங்க இருக்கிற மக்கள். ஆபிரகாமை கண்களால் பார்க்கவில்லை. எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய ஆபிரகாம் 75 வயசுல புறப்பட்டு வராரு. இப்ப ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது வயசு 39. ஈசாக்குக்கு ஏறக்குறைய அத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு முதல் செய்தி கடந்து போகிறது. நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறான். நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். ஆபிரகாம் என்னை அனுப்பினார். எதற்கு அனுப்பினார்? உன் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் எடுக்க அனுப்பினார். இவைகளை எதுக்காவது ப்ரூஃப் இருக்குதா? Do you have any proof? Nothing. எதுவுமே இல்லை. அவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பல. ஆபிரகாம் பேரையோ சாராள் பேரையோ அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்பதையும் அந்த ஊழியக்காரன் சொல்லி உன் குடும்பத்திலிருந்து பெண் எடுக்க சொன்னார் என்ற வார்த்தைகளை அப்படியே நம்பினார்கள். நம்பி இந்த அதிகாரத்தில் அவர் சொல்றாங்க, இதோ ரெபெக்காள் இருக்கிறாள், அவளை அழைத்து கொண்டு போ என்று குடும்பம் சொல்லிடுறாங்க. இது ஒரு பிக்சர். திஸ் ஆல் a picture. இன்றைக்கு கடவுளை அறியாத குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று பெற்றோரிடத்தில் சொல்லுகிற போது பெற்றோர் இப்படி ஒண்ணு நீ போய் ஏற்றுக்கொள் என்று ஒண்ணு அனுப்பிட போறதில்லை. சில குடும்பங்களில் அனுப்பலாம், எல்லா குடும்பங்களிலும் அனுப்பிட மாட்டாங்க. பட் this family, the reason was Abraham. The same way the reason was Father God sent என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுப்புகிறார்கள். அனுப்பி பெண்ணை நீ அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு எதற்கும் பெண்ணிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாம். மறுநாள் காலையில பெண்கிட்ட கேட்கிறாங்க. 58 வசனம் 58 ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா? எதற்கு? நல்லா கேளுங்க. வேறொரு இதுவரைக்கும் அவள் பார்க்காத ஒரு வாலிபனுக்கு மனைவியாய் போவதற்கு, இதுவரைக்கும் அவள் பார்க்காத ஒரு தேசத்திற்கு, அநேக தூரங்களை கடந்து போவதற்கு உனக்கு சம்மதமா என்று வீட்டு மக்கள் கேட்கிறார்கள். அவள் சொல்லுகிறாள், நான் போகிறேன். பார்க்காத ஒரு மனிதனை மீது ஒரு நேசம், பார்க்காத ஒரு மனிதன் மீது ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவளுக்குள் உருவாகிறது. அவள் சொல்லுகிறாள், நான் போகிறேன் என்று சொல்லி. அப்படி போகிற அவளை அந்த ஊழியக்காரன் ஏறக்குறைய 1000 1200 1300 கிலோமீட்டர் தூரம் பயணத்தை கடுமையான சவால்கள் நிறைந்த பாலைவன பகுதியிலே அல்லது பாதுகாப்பு வசதிகள் இல்லாத அந்த வழியிலே பயணப்படுத்தி கொண்டு போகிறார். இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்தில் எழுதப்படாத ஒன்று என்னவென்றால், அவர்கள் பயணம் துவங்குகிறார்கள் அல்லவா? யாரு? வேலைக்காரன், 10 ஒட்டகங்கள் பிளஸ் ரெபெக்காளுடைய தாதிகள் எல்லாம். இவர்கள் பயணம் துவங்குகிற போது அவர்களுடைய சம்பாஷணை என்னவா இருந்திருக்கும்? அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள்? வேலைக்காரனிடத்தில் ரெபெக்கா என்ன கேட்டிருப்பாள்? அல்லது இந்த வேலைக்காரன் ரெபெக்காளிடத்தில் என்ன காரியங்களை பேசியிருப்பான் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிற செய்திகள். வேலைக்காரன் எதை பேசியிருப்பான் என்றால், என்னுடைய எஜமான் ஆகிய ஆபிரகாமுடைய மகன் நீ கட்டிக்கொள்ள போகிறாயே, என்னுடைய சின்ன எஜமான், அதாவது ஈசாக்கு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எவ்வளவு பண்பு உள்ளவர் தெரியுமா? அல்லது அவருடைய குணங்கள் என்ன? அவர் எப்படி சில காரியங்களை செய்வார் என்கிற காரியங்களை இந்த ஏறக்குறைய 2 மாத பயணம் அல்லது 3 மாத பயணம் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதையே சொல்லிக் கொண்டு வந்திருப்பார். ஈசாக்கை குறித்த காரியங்களையே அவர் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கானான் தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்க மாட்டார். கானான் தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். அங்கே என்னென்ன மக்கள் வாழ்கிறார்கள் தெரியுமா சொல்லியிருக்க மாட்டார். அங்கே நாங்கள் என்ன கடவுளை வணங்குகிறோம், ஏன்னா இவர்கள் யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள் அல்ல. யாரு? லாபான், பெத்துவேல், ரெபெக்கா என்கிறதான இந்த குடும்பம் யெகோவா தேவனை வணங்குகிற கடவுள் மக்கள் அல்ல. ஆனால் ஆபிரகாம் யெகோவாவை வணங்குகிறவர். ஆகவே இவர்கள் ஒரு சிலை வணக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இவர்கள் இப்போ அங்கே என்ன கடவுள் இருக்கிறது தெரியுமா என்கிற பல்வேறு காரியங்களை குறித்து, அங்கே என்னென்ன உணவுகள் சிறப்பாக இருக்கும் தெரியுமா, எதை குறித்தும்
எலியேசர் அல்லது அந்த ஊழியக்காரன் சொல்லியிருக்க மாட்டார். எக்ஸப்ட் ஐசக். Except Isaac. The same way, Rebekah was very keen to know about Isaac too. Not about the country, not about the people, not about the goddess, and not about the food. No, she was very keen to know the man whom she never met. Until then. அப்போ வரைக்கும் சந்திக்காத ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்வதற்கு அவளும் மிகவும் கவனமாய் இருந்திருப்பாள், வாஞ்சியாய் இருந்திருப்பாள். இவ்விதமான இந்த பெண்ணுக்கு அந்த ஊழியக்காரன் சில காரியங்களை பரிசாய் கொடுக்கிறான். கிளம்புவதற்கு முன்பு என்ன கொடுக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்றால் 53ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் ரெபெக்காளுக்கு கொடுக்கிறான். வெள்ளி உடைமை, வெள்ளியினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், பொன்னினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், வஸ்திரங்கள். இந்த மூன்றுமே there is a picture. வெள்ளியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தைகள் சுத்தமான 7 தரம் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளிக்கு சமமாய் இருக்கிறது. சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். சுத்தமான வெள்ளி, கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய சொற்கள். பொன்னுக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் அல்லது கர்த்தருடைய வேதம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் சுத்தமானது, கர்த்தருடைய வார்த்தை. வஸ்திரத்திற்கு வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, இயேசு தாமே சம்பாதித்த ஒரு நீதி, இயேசுவினுடைய நீதி. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். கல்யாண பந்தியிலே கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனிதன் இருந்தான். அவனை பிடித்து உன் வஸ்திரம் எங்கே என்று கேட்டு அவனை இருளில் போய் போடுகிறார்கள். காரணம், கல்யாண வஸ்திரம் இல்லை. which means இயேசு சம்பாதித்த நீதியை அணியாமல் பந்தையில் வந்து அமர்ந்திருந்தார் என்பதை விளக்குவதற்கு சொன்ன கதை அது. ஆக இங்க இந்த 3 காரியத்தையும் ஊழியக்காரன் யார் இங்கே பிக்சர் படி? பரிசுத்த ஆவியானவர். இவன் மணப்பெண்ணுக்கு கொடுக்கிறான். என்னது? பொன்னுடைமை, வெள்ளி உடைமை, வஸ்திரம். அதாவது கர்த்தருடைய சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தர் எழுதின பொன்னுக்கு ஈக்குவலான வேத வசனங்கள், இயேசுவினுடைய. அதாவது இந்த வஸ்திரம் இந்த ஊழியக்காரன் சம்பாதிச்சதா? கிடையாது. எஜமான்ட்டு எட்டு வந்தது. அதாவது எஜமான் அவனுடைய எஜமான் இப்பொழுது யாருனாக்கா ஈசாக்கு தான் இனிமே. அந்த எஜமான் கொடுத்தது. ஆக எஜமானுடைய வஸ்திரம், எஜமான் சம்பாதித்த வஸ்திரம் ரெபெக்காளுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி இத்தனை காரியங்களை கொடுத்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிறான். As soon as she was giving an opportunity, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட உடனே, அதாவது ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ள நீ விரும்புகிறாயா, அல்லது இந்த மனிதனோடு புறப்பட்டு கண்காணா தேசத்திற்கு சென்று நீ பார்க்காத ஒரு மனிதனை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா என்ற ஒரு வாய்ப்பு கேள்வியாய் எழும்பின வினாடியிலே she was ready to leave her family and her home. She was ready to leave her family and her home. She is willing to travel through the rough and tough desert with the servant to meet the man whom she was going to marry. பார்க்காத ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தவுடன், கேள்வி கேட்கப்பட்டவுடன் yes I am willing என்று சொல்லி ஒத்துக்கொண்டு அந்த பெண் புறப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களில் எத்தனையோ பேருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அவ்வப்போது கதவு தட்டி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போலவே. பட் அநேகர் they refused. அநேகர் postponing, தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க. But this girl, take her as an example, only once was asked, do you want to go? That's all. She grabbed the opportunity. ஆனா இன்னும் அந்த மனிதனை பார்க்கல. இன்றைக்கு இருக்கிற காலத்துல நீங்க ஒரு மனிதனை நீங்க ஜூம் மீட்டிங்ல பாத்துடலாம், ஸ்கைப்ல பாத்துடலாம், வாட்ஸ்அப்ல பாத்துடலாம், எங்கெங்கயோ பாத்துடலாம், எப்படியோ கனெக்ட் பண்ணிடலாம், பேச்சிலையும் சரி நேராகவும் பார்த்துடலாம் என்கிற வாய்ப்பு இருக்கிற நாட்கள் இது. ஆனால் அன்றைக்கு அதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லாமல் வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? நான் என் எஜமானுடைய ஊழியக்காரன், என் எஜமானுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், என் எஜமான் தன்னுடைய எல்லா சொத்தையும் என் பிள்ளைக்கே கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைக்கே, அவருக்கு பெண் தேடி வந்திருக்கிறேன், நீ அவரை
கணவனாய் அடைய அல்லது அவளுக்கு உன்னை மனைவியாய் படைக்க சம்மதமா என்கிற வார்த்தைகள் மட்டுமே எடுத்துக்கொண்டு she was willing, as soon as she got opportunity, she was ready to leave her family and home. She was willing to travel through the rough and tough desert. பிரியமானவர்களே, ஆல்மோஸ்ட் 2 to 3 months இவர்கள் இதை தான் பேசிக்கொண்டாங்க. ஈசாக்கு எப்பேற்பட்டவன், ஈசாக்கு எப்பேற்பட்டவன், ஈசாக்கு எப்பேற்பட்டவன். ரெபேக்காள் எப்பேற்பட்டவள் என்று வேலைக்காரன் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ரெபேக்கா வேலைக்காரனோடு வாழப் போவதில்லை. ரெபேக்கா going to live with Isaac. So she need to know about Isaac. அவனுடைய மணவாளனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்றைக்கு நாம் வாசித்த யோவான் 16ஆம் அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்லுச்சு? ஜான் காஸ்பல் 16 வசனங்கள் 13. சத்திய ஆவியாகிய அவர் வருகிற போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் என்னை குறித்து உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுவார் அல்லது என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். என்னுடையவைகள் எல்லாம் பிதாவினுடையவைகள். இயேசு இங்க சொல்றதை கவனிச்சீங்களா? பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். சத்திய ஆவியாகிய அவர் வருகிற போது பிதாவினுடையவைகளாகிய என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். யாரை குறித்து அறிவிப்பார்? என்னை குறித்து அறிவிப்பார். அதாவது இயேசுவை குறித்து அறிவிப்பார். அல்லது அந்த ஊழியக்காரன் கடந்து போய் யாரை குறித்து யாருக்கு அறிவிச்சார்? ஈசாக்கை குறித்து ரெபேக்காளுக்கு அறிவித்தார். இதுதான் அந்த பிக்சர். ஈசாக்கை குறித்து ரெபேக்காளுக்கு அறிவித்த அந்த ஊழியக்காரனை போலவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது என்று இயேசு சொன்னாரு. ஆனால் வந்து விட்டார் பெண்டிகாஸ்ட் டேல. அன்று துவங்கி he was there in the world still. அவர் இருக்கிறார். இருந்து நாம் அத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்த சத்தியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வசனங்களின் வழியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எடுத்து நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இயேசுவை குறித்து, இயேசு எப்படிப்பட்டவர். அதாவது நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட வினாடியிலிருந்து இயேசுவுக்கு மனவாட்டி, சரீரமாகிய மனவாட்டி என்கிறதான நிலையை அடைவதற்கு கடந்து போகிறீர்கள். ரெபேக்காள் அவள் வீட்டிலிருந்து மணவாட்டியா ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ள எத்தனை தூர பயணம் செய்ய வேண்டும்? ஏறக்குறைய 1200 கிலோமீட்டர் தூர பயணம். 2, 3, 4 மாதங்கள் இருக்கலாம். The same way, the moment when you come to Jesus, you accepted that you wanted to be ஒரு மணவாட்டி ஆகணும் இயேசுவுக்கு என்று ஒத்துக்கொண்டீர்கள். அந்த வினாடியில் இருந்து உங்கள் பயணம் துவங்குகிறது. Like Rebecca, to reach the destination, it may take years. அந்த பயணம் எப்படி ஒரு பாலைவன பயணம், பாதுகாப்பு அற்றதாக அல்லது கரடு முரடாக அல்லது அநேக தியாகங்கள் இருக்கிறதோ அதே போல நம்மளுடைய பயணம் மணவாளனை போய் அடைவதற்கு இருக்கிற அந்த பயணத்தில் அநேக தூரம் நாம் டிராவல் பண்றோம், அநேக காரியங்களை சந்திக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் விடாப்பிடியாக மணவாளனை குறித்து அறிந்து கொண்டே, வாஞ்சியை உருவாக்கி கொண்டே போக 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 automatically she fall in love with the man whom she never met. Rebecca. The same way we must have to fall in love with the man whom we never met physically. We only met spiritually through the words, through the man who is explaining to us. Who is that? பரிசுத்த ஆவியானவர், the person. அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை கேட்டு 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 மணவாளனாகிய இயேசுவின் மீது நமக்கு ஒரு காதல் எப்படி ரெபேக்காளுக்கு உருவாயிற்றோ அது போல அவிதமான ஒரு நிலையை நாம் அடைவதற்கு நமக்கு மணவாளனை குறித்த காரியங்களை அறிவிக்கவே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு காரியம். அறிவிப்பது மட்டுமல்ல, அந்த பாதையை, அந்த பயணத்தில் நம்மை நடத்துவதற்கு பாதுகாப்போடு. ஜஸ்ட் இமேஜின், பயணத்தை துவங்கின சில நாட்கள்லயே நான் இனிமேல் உங்களை டிராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெபேக்கா சொல்லிட்டாங்க. Will she reach the destination? She don't know where to go. Will she reach the destination? அவளால் போய் சேர முடியுமா? ஈசாக்கு யார் என்று கண்டுபிடிக்க முடியுமா? பார்த்ததில்லை. எந்த ஊருக்கு போக முடியும்? பார்த்ததில்லை. So she need அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் அவளுக்கு மிகவும் அவசியம். அப்பொழுது அவளுடைய மணவாளனை சென்று அடைய
அவருடைய பயணத்தை வெற்றிகரமாய் முடிக்க. ஆகவே we need this Holy Spirit whom God has sent to us to explain about Jesus, to lead us to Jesus, to take us to the place where we have to reach. ஆகவே தான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது என்னவென்று என்றால், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29 அதனுடைய கடைசி பகுதி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான் என்று எழுதுகிறது. அதாவது, whoever insulted and disdained the Holy Spirit who brings God's mercy to us. கடவுளுடைய இரக்கத்தை அல்லது கடவுளுடைய நற்செய்தியை அல்லது கடவுளிடத்தில் நாம் போய் சேர்வதற்கான வழியை உருவாக்குகிற, கொண்டு போகிற, அந்த கிருபையை கொண்டு வருகிறதான பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தினால் அல்லது வேதனைப்படுத்தினால் நமக்கு வருகிற பனிஷ்மென்ட்டுடைய அளவு சொல்லவே முடியல. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் ஆவி நீங்க சொல்றதில்ல, which means கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தருடைய ஆவியானவரை நிந்திக்கிறவன். இந்த ரெபெக்காள் ஊழியக்காரனை நிந்தித்து இருந்தால், அவனோடு இருக்கிறதான அந்த பயணத்தை முறித்து கொண்டிருந்தால், she will not reach her destination. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்க வேண்டும் நமது வாழ்க்கையில், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையில், நாம் அனுபவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில், அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும், அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். ஏன் எனில் அவர்தான் மணவாளனை குறித்து நமக்கு அறிவிக்கிறவர் வார்த்தையின் வழியாக. அவர்தான் இந்த பயணத்தை மெசொப்பொத்தேமியாவிலிருந்து கானான் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர். உலகம் என்கிறதான இந்த மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அங்கே சொல்லப்படுகிறதான கானான் என்று சொல்லப்படுகிறதான என்னுடைய மணவாளன் இருக்கிற இடம் வரைக்கும். கானான் என்றால் பிசிக்கல் கானான் நான் சொல்லல. I'm not mentioning here physical கானான். No. இயேசு இருக்கிற இடம் பரலோகம், heaven வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரே ஒரு ஏது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவரை நிந்திப்பது அல்லது அவரை புறம் தள்ளுவது, அவர் கொடுக்கிற ப்ராம்ப்டிங்ஸ், ஒரு வசனத்தை கேட்கும் போது அந்த வசனத்தின் வழியாக நமக்கு சில மனம் திரும்ப வேண்டிய அவசியங்களை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற போது அந்த ப்ராம்ப்டிங்ஸ் உங்களுக்குள்ள ரொம்ப இயல்பா வந்து செயல்படும். ஆவியானவர் கொடுப்பார். இட் இஸ் நாட் அ வே, இப்படி பேசக்கூடாது அல்லது இப்படி அல்ல அல்லது இப்படி அல்லது இப்படி என்ற காரியங்களை அவர் கற்றுத்தரும் போது அந்த ப்ராம்ப்டிங்ஸை நீ புறம் தள்ளினால், அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ புறம் தள்ளினால், then you will not reach the destination because நீ வந்து அந்த அவர் வழியாய் வருகிறதான அந்த நன்மையை புறக்கணிக்கிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் எனில் அவர், இந்த பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய அவர் கடவுளால் அனுப்பப்பட்டு அவருக்கு, அவருடைய குமாரனுக்கு ஒரு மணப்பெண்ணை தேடுவதற்கு அனுப்பப்பட்ட அவர் மணப்பெண்ணை கண்டுபிடித்து விட்டார். நீங்கள் அனைவரும் இணைந்து ஒரு மணவாட்டியாகிய சபை கண்டுபிடித்து விட்டார். ஆக இதை கண்டுபிடித்த இந்த மணவாட்டியை, இந்த சபையை அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்ப்பதற்கு அவசியம் என்று அவர் கருதுகிற எல்லா காரியங்களையும், மணவாளனை குறித்து அல்லது பாதையை குறித்து, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிற போதெல்லாம், if you அதை எதிர்த்து நின்றீர்கள் என்றால், then you will not reach your destination. அந்த ஆவியானவர் இருக்கிறாரே, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னோட கூட திருப்புங்கள் யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்னை குறித்து உங்களுக்கு சொல்லுவார். இயேசு சொல்றாரு, he will teach about me same way as I told. அந்த ஊழியக்காரன் ஈசாக்கை குறித்து தான் சொன்னார். வேற எதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. ரெபெக்காவுக்கு வேற எந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம், அங்க இருக்கிற கிணத்துல நான் தண்ணி முழுறதுக்கு எவ்வளவு தூரம் நடந்து போனோம், that does not matter. அவளுக்கு நான் கிணத்துல தான் போய் தண்ணி எடுக்கணுமா, தேவையில்லை. பரலோகம் எப்படி இருக்கும், தேவையில்லை உனக்கு. நோ நோ நோ.
பரலோகத்துல பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் இருக்குதா? தேவையில்லை. நோ. எனக்கு கிரீடம் கிடைக்குமா? தேவையில்லை. யூ only need to know about your உன்னுடைய மனவாளன். ரெபெக்காவுக்கு ஈசாக்கு, உங்களுக்கு இயேசு ஆண்டவர். அவரை குறித்து மட்டும்தான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு அவசியமானவைகளை மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். பரலோகத்தை குறித்து அவர் ஒன்றும் சொல்ல தெரியப்போறதில்லை. உனக்கு கிரீடம் கிடைக்குதா இல்லையா, என்ன கலர் அந்த கிரீடம், அவசியம் இல்லை, சொல்லி தர போறதில்லை அவர். Why? Because stand with me. யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம். 1 யோவான் 2:27. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கடவுள் அனுப்புகிறதான அந்த சத்திய ஆவியானவர் கடவுளுடைய இதிலிருந்து எடுத்து இயேசுவை குறித்து நமக்கு சொல்லுவார். அது நமக்குள் நிலைத்திருக்கும். அவைகளில் நீங்கள் நிலைத்திருங்கள், அது உண்மை, அது உங்களுக்கு போதும். அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது நீங்கள் சென்று அடைய வேண்டியதான உங்களுடைய இலக்கை நீங்கள் போய் அடைவீர்கள் என்று அழகாக வேத வசனத்தின் வழியாக கடவுள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையில் தான் நாம் காணாமல் அவர் மீது விசுவாசம் வைக்கிறோம், தரிசிக்காமல் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் அவர் சரியாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாம் சரியாக கற்றுக் கொள்ளுகிறோமா, சரியாக கவனிக்கிறோமா? ஈசாக்க குறிச்சி அந்த ஊழியக்காரன் தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே வந்தால் கூட ரெபெக்காள் காதுகளை அடைத்துக் கொண்டு வேற ஏதாவது ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தால், விட்டு வந்த வீட்டையோ அல்லது விட்டு வந்த தகப்பனையோ நண்பர்களையோ சிந்தித்துக் கொண்டிருந்தால், அல்லது போகிற இடத்தில் என்ன இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தால், she will not know about Isaac. The same way, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கற்றுத்தர வாஞ்சிக்கிறார்? பரலோகத்தை பற்றி அல்ல, அங்கே இருக்கிறதான பொக்கிஷங்களை பற்றி அல்ல, அல்லது அங்கே கட்டப்பட்டிருக்கிறதான மேன்ஷன்ஸை பற்றி அல்ல. Only Jesus. Only about our Lord Jesus Christ. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24 வாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம், கடைசி வசனம். சரி, அதுக்கு முன்னாடி 64ஆம் வசனம். ஈசாக்கு நடந்து வருகிறான். இவர்கள் பயணம் கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்து கிட்ட வரும்போது ஈசாக்கு நடந்து வருகிறான். ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது தன்னோடு இருக்கிறதான அந்த ஈசாக்குடைய ஊழியக்காரனை பார்த்து, அங்கே வருகிறவர் யார் என்று கேட்கிறார். காரணம் பார்த்ததே இல்லை. யார் என்று கேட்டவுடன் அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், அவர்தான் என்னுடைய எஜமானன். இதுவரைக்கும் நான் அவரை குறித்தான் உன்னோடு பேசிக் கொண்டு வந்தேன், அவருக்காகத்தான் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அவர்தான் உன் எஜமானன், என் எஜமானன், அவர்தான் உன் மணவாளன் என்று சொன்னவுடன் அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு இட்டுக் கொண்டு நிற்கிறாள். You see that? She was waiting for this particular moment all over her home to meet her groom. அவளுடைய மணவாளனை சந்திப்பதற்காக அவள் துவங்கின அந்த கடினமான பயணம், மணவாளனை குறித்து அறிந்து கொண்ட எல்லா காரியங்களோடு இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அன்பு, பார்க்காத ஒரு மனிதன் மீது உருவான அந்த அன்பு, fallen love, இது எல்லாவற்றையும் ஒரே வினாடியில் காட்டுவதற்கான ஒரு தருணம் அவனை பார்த்து விட்டான். பார்த்தவுடன் ஒட்டகத்திலிருந்து இறங்கி மரியாதையோடு தன் முகத்தை முக்காடிட்டு கொண்டு நிற்கிறாள். ஊழியக்காரன் சொல்றான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களை பத்தி. அடுத்த வசனம், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களை ஈசாக்கு வரைக்கும் சொன்னான். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சரியான முறையில் உங்க குடும்பத்துல தான் போய் எட்டு வந்திருக்கிறேன். She is the one, she is more interested to meet you and wanted to your wife. Then அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு 67,
ரெபெக்காளை தன் கூடாரத்திற்கு, அதாவது தன் தாயினுடைய கூடாரத்திற்குள் அழைத்து கொண்டு போய் அவளை நேசித்தான். The moment, that is the moment she was taken into the tent. அவள் தன் மணவாளனோடு கூடாரத்திற்குள் கடந்து போனாள். That is the moment we needed to have. இயேசு என்கிறதான நம்முடைய மணவாளனோடு அவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து கூடாரத்திற்குள் கொண்டு போவது. அவர் நம்மை அழைத்து கொண்டு is taking us to the tent to live with him, to live with him என்கிற அந்த நிலையை அடைவதற்கான துவக்கம் பார்க்காமல் அன்பு கூறுவது, தரிசிக்காமல் விசுவாசிப்பது. பிரியமானவர்களே, you have that love on Jesus Christ. Maybe you might have good. அவருடைய எல்லா வார்த்தைகளின் மீது உங்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறதா? Maybe not. அன்பு இருக்கக்கூடும், அது இருக்கும். சபைக்குள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அன்பு இல்லாம வந்து உட்கார மாட்டீங்க. ஆனா விசுவாசம் இருக்கிறதா தரிசிக்காத அவர் மீது, அவருடைய வார்த்தைகளின் மீது என்றால் there may be கொஞ்சம் அளவுகள் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு வார்த்தையின் மீது அதிகமான விசுவாசம், ஒரு வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லை என்று இருக்கலாம். this journey, அதாவது அந்த மெசொப்பொத்தேமியாவிலிருந்து கானானுக்குள்ள வர்றதுக்குள்ள she must have to clear all her doubt about Isaac, and it is she cleared everything. She knows everything with the help of a servant. Now உன்னுடைய எல்லா விதமான கேள்விகளையும் கடவுள் அனுப்பின சத்திய ஆவியாகிய, பரிசுத்த ஆவியாகிய, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் உங்களுக்குள் தரித்திருக்கிற, உங்களுக்கு போதிக்கிற அவரிடத்தில் கற்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படி அறிந்து கொள்ளும் போது there will be a day soon will come, you will meet your, உன்னுடைய மணவாளனை சந்திப்பாய். அவர் கரம் பிடித்து அழைத்து உன்னை கூடாரத்திற்குள் அழைத்து செல்வார். These all the picture. எதற்கு அந்த சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்குது? அப்படி இப்படிதான் நடந்தது என்று ஏன் எழுதியிருக்கிறது? It's a picture for us to teach how God wants to find a bride for his bridegroom. அது எப்படி நடக்கும், அதுக்கான எல்லா காரியங்களையும் அவர் அவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பு, இந்த பெண்மணி Rebecca had fallen in love with a man whom she has never seen, but when she meet him, he took her into the tent. Now do you have fallen in love with Jesus Christ? இயேசுவின் மீது அன்பில் விழுந்திருக்கிறீர்களா? Do you have fallen in love on Jesus Christ? Then ஏசு சொல்றாரு, என்னை நேசிக்கிற அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நீ செய்யணும், என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். If you are love me, obey my commands என்று சொன்னார். Now do you fall in love with Jesus? Then you must have to obey God's command, which means Jesus' commands. How do you know what is Jesus' commands? For that reason given to us Holy Spirit. He will teach about Jesus, and he will teach about Jesus' words, and he will lead us to Jesus, and he will take us up to the tent to meet Jesus. ஆகவே take this word, my dear brothers. இயேசுவின் வார்த்தைகளின்படி நீங்கள் பாக்கியவான்கள் அவரை பார்க்காமலே விசுவாசிக்கும் போது, நீங்கள் பாக்கியவான்கள் அவரை தரிசிக்காமலே அவர் மீது அன்பு கூறும்போது. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் மணவாட்டியாக, சரீரமாகிய சபை என்கிற அந்த மணவாட்டியாக இணைத்து கட்டவே அழைத்திருக்கிறார். அதில் அவர் அவருடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? மெசொப்பொத்தேமியால இருக்கிறீங்களா? பாதி வழியில இருக்கிறீங்களா? அல்லது எட்டற நிலையில் இருக்கீங்களா என்பதையோ, அல்லது அந்த ஊழியக்காரனோடு சண்டை போட்டுட்டு முகம் திருப்பி கொண்டிருக்கிறீங்களா, அல்லது அவரிடத்தில் ஆர்வமாய் கற்றுக்கொண்ட வாஞ்சியோடு இருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். பார்த்து கடவுளுடைய வசனத்தின் அடிப்படையிலே கடவுள் மீது அன்பிலும் விசுவாசத்திலும், காணாதவர்களாய் இருந்தாலும் தரிசிக்காதவர்களாய் இருந்தாலும் வளர்ந்து கடவுளை மகிமைப்படுத்த, அவருடைய மனவாட்டியா அவரோடு போய் சேர கடவுள் உங்களை நடத்துவாராக. ஆம். கண்களை முடிச்சு வைப்போம். நல்ல ஆண்டவரே,
நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்டு அவைகளை விசுவாசிக்கிற, அவைகளின்படி செய்ய வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.